Good morning, my dear students. Today we are going to enter into new unit 6, Statistics. Before doing the sums in exercise 6.1, let us study some concepts of statistics. Statistics அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு ஞாபகம் வர்றது கிராஃப். ஒரு கிராஃப் போடுவாங்க, ஒரு பை சார்ட் இருக்கும் அப்படின்னு தான் உங்களுக்கு மீன் மீடியன் அதெல்லாம் ஞாபகம் வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டாவே அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இப்போது டேட்டா அப்படின்ற வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் டேட்டா அப்படின்ற வேர்டு எல்லாமே இருக்காது. டேட்டா அப்படின்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் such as numbers, words, measurements and observations. டேட்டா அப்படின்னாவே ஒரு கலெக்ஷன், ஒரு நம்பர்ஸையோ இல்லைனா ஒரு வேர்ட்ஸையோ இல்லைனா சில மெஷர்மெண்ட்ஸையோ இல்லைனா நம்ம பார்க்குற சில அப்சர்வேஷன் நம்ம ஃபிசிக்ஸு நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணுவோம் சயின்ஸ்லலாம். அப்போ பண்ணுறப்ப அதில் இருக்க ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட்லக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் அதெல்லாம் நோட் பண்ணி வைப்போம். அதுதான் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு சில விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணுறது தான். அதுதான் என்ன சொல்கிறாங்க, டேட்டா. எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் ஏஜ் இன் ஸ்கூல். ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கலாம், 27, 51, 19, 21, 46, 35, 52, 25, 57 and 29. இதில் எந்த ஏஜ் வேணால் ஒவ்வொருத்தவங்களோட ஏஜ் இருக்கலாம். அப்போது எங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸோட ஏஜ்லாம் நான் எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு கலெக்ஷன். அப்போது உங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸோட ஏஜ்லாம் நான் சேர்த்து எழுதுறது வந்து ஒரு கலெக்ஷன். அப்போது வந்து டேட்டா வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் எதை நீங்கள் கலெக்ட் பண்ணாலும் அது பேர் வந்து டேட்டா. அவ்வளோதான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை டேட்டா. டேட்டானா உங்களுக்கு என்ன தெரியும்னு நம்புகிறேன். தென் டேட்டா அப்படின்றது வந்து ரெண்டு விதமாக வந்து சொல்லுவாங்க. ரெண்டு டைப்ஸ் இருக்குது டேட்டாவில். ஒன்று வந்து ப்ரைமரி டேட்டா, இன்னொரு வந்து செகண்டரி டேட்டா. டேட்டா அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் சொன்னேன், இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சச் அஸ் நம்பர்ஸ், வேர்ட்ஸ், மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன் சொன்னேன். அதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி டேட்டா, செகண்ட் வந்து செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா அப்படின்னா these are the data that are collected in person for the first time for a specific purpose. ப்ரைமரி டேட்டா அப்படின்னா தனித்தனியாக வந்து கலெக்ட் பண்ணுறது தான் ப்ரைமரி டேட்டா. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பார்த்தா புரியும் உங்களுக்கு. பாருங்கள், சென்சஸ் இன் அ வில்லேஜ். அப்போ வீட்டுக்கு வந்து சென்சஸ் எடுக்க வருவாங்கள்ல, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு வந்து சென்சஸ் எடுக்க வருவாங்க. அப்போ அங்கே எடுக்கிறவங்க சென்சஸ் எடுக்கிறவங்க வந்து ஒவ்வொரு வீட்டாக தான் வந்து எடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிட்டு அப்படி கூப்பிட மாட்டாங்க எல்லாருமே. கண்டிப்பாக ஒவ்வொரு வீடாக வந்து தான் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரோட ஏஜ் என்ன அப்படிலாம் எடுப்பாங்களா சென்சஸை. அப்போ ஒவ்வொரு வீடாக அந்தந்த வீடாக போய் எடுக்கிறது, ஒவ்வொரு பர்சன் டு பர்சன் மீட் பண்ணி எடுக்கிறது தான் ப்ரைமரி டேட்டா. இப்போ வேறு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, உங்கள் கிளாஸில் உங்கள் லீடரை கூப்பிட்டு உங்கள் மேக்ஸ் மேம் சொல்கிறாங்க, போய் நீங்கள் ஒவ்வொரு ஆளோட மேக்ஸ் மார்க்கும் ஆஃபலியோட மேக்ஸ்க்குரிய மார்க்கை வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ லீடர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் பெஞ்சிலேருந்து ஒவ்வொரு ஆள் நேமையும் எழுதி அவங்க மேக்ஸ் மார்க் வந்து நோட் பண்ணிட்டு வராங்க. அப்போ அந்த லீடர் என்ன பண்ணுறாங்க, எல்லா டேட்டாவும் என்ன பண்ணுறாங்க, எல்லா மார்க்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து மேம்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது ஒவ்வொரு ஆளை இப்போ வந்து ஏ மார்க்கு உங்கள்கிட்ட கேட்டால் தெரியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு லாஸ்ட் பெஞ்சில் இருக்க மார்க்கு உன்கிட்ட கேட்டால் தெரியாது. அவங்கவுங்கள்ட்ட போய் அவங்கவுங்க மார்க்கை வாங்கிட்டு வராங்க. அப்படி 1 to 1 இப்படி மீட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைமரி டேட்டான்னு சொல்லுவாங்க. தென் செகண்ட் டைப் செகண்டரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை, these are the data that are sourced from some places that has originally collected it. The kind of data has been collected by some other persons. அப்படின்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதை போய் நான் வந்து பார்த்து வாங்கிட்டு வர்றது தான் செகண்டரி டேட்டா. செகண்ட் அப்படின்னு சொன்னாவே என்னது, செகண்டாக போய் செய்கிறோம் நம்ம அந்த விஷயத்த. அதுலேயே உங்களுக்கு வேர்ட்லேயே இருக்குது, ஆல்ரெடி அவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஆர்டராக வச்சுருப்பாங்க. அப்போ நான் போய் வாங்கிட்டு வரேன். எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, உங்கள் மேம் வந்து மார்க் வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாரோட மேக்ஸ் மார்க்கு இல்லை இங்கிலீஷ் மார்க்கையும் வாங்கி உங்கள் கிளாஸில் ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து லாஸ்ட் நம்பர் வரையும் வச்சுருக்காங்க. அதை நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த மார்க்ஸ் எல்லா மார்க்ஸையும் கொடுங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது என்ன சொல்கிறது, இப்போ ஆல்ரெடி அவங்க வச்சுருக்கதை நான் வாங்கிட்டு வரேன், கலெக்ட் பண்ணி வச்சுருக்கதை வாங்கிட்டு வரேன்னா அதுதான் வந்து என்னது, செகண்டரி டேட்டா. ஆல்ரெடி அவங்க வச்சுருக்க டேட்டாவை நான் வந்து வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா அது செகண்டரி டேட்டா. உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், மெனி எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி சொல்லலாம் செகண்டரி டேட்டாவுக்கு.
ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பட்டா லேண்டோட பட்டா வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ ஆல்ரெடி இந்த லேண்டு இந்த நம்பருக்குரிய லேண்ட் வந்து இவங்களுக்குரிய வச்சுருப்பாங்க. அப்போ எனக்கு அது வேணும்னா நான் போய் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் வாங்கிப்பேன். அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு பேபி பிறந்தோனோ இல்லைனா ஒருத்தவங்க இறந்து போனோன்னா அதை வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு இவங்க இறந்துட்டாங்களா உயிரோடு இருக்காங்களா தெரியணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் எத்தனை பேர் வந்து உயிரோடு இருக்காங்க இறந்துட்டாங்க எத்தனை பேர் பிறந்திருக்காங்க இப்போ நியூவாக எத்தனை பேபிஸ் பிறந்திருக்குன்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த ஆஃபீஸில் போய் நான் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். இப்போ ஆல்ரெடி அந்த ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போய் நான் வாங்கிட்டு வரேன்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க செகண்டரி டேட்டான்றாங்க. அவ்வளோதான் செகண்டரி டேட்டானா. தென் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அப்படின்னா ஒன்றும் இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளை தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த கிவன் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள் ஷோயிங் with which each variable occurs. அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல ஏதாவது ஒரு நம்பர்ஸோ இல்லைனா ஒரு வேரியபிள்ஸோ கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்னா அப்போ அந்த நம்பர்ஸை வந்து ஒரு ஆர்டராக வந்து ஒரு டேபிள் போட்டு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது பேர் தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொன்னேன் இப்போ மேக்ஸ் வந்து உங்கள் கிளாஸில் ஆல்ஃபபெட் படி ஏலேருந்து இசட் வரையும் யார் யார் நேம் இருக்கோ எல்லா நேம்ஸையும் எழுதிட்டு மார்க்ஸ் எழுதியிருக்காங்க. தமிழுக்கு இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்னு எழுதியிருக்காங்க உங்கள் மேம் ரெஜிஸ்டர் நோட்டில் எழுதியிருக்காங்க. அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இந்த நான் சம் பண்ணுறதுக்காண்டி நான் ஒரு டேபிள் போட்டு வரிசையாக எழுதியிருப்பாங்கள்ல அது மாதிரி ஒரு டேபிள் போட்டு நம்ம எழுதணும்னா அதை என்ன சொல்கிறாங்க ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் அன்க்ரூப்டு டேட்டா அண்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் குரூப்டு டேட்டா அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. ரெண்டுமே ஃப்ரீக்வன்சி டேபிள் தான் போட போகிறோம். ஒன்று வந்து அன்க்ரூப்டு டேட்டாக்கு இன்னொன்று வந்து குரூப்டு டேட்டாக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் அன்க்ரூப்டு டேட்டாக்கு பார்ப்போம். இந்த அன்க்ரூப்டு டேட்டா அப்படின்னா இதை இன்னொரு நேமில் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்க்ரீட் டேட்டான்னு சொல்லுவாங்க. Ungrouped data is also called as discrete data. And ungrouped data can assume only whole numbers and exact measurements. அப்படின்னா அன்க்ரூப் டேட்டா அப்படின்ற டேட்டா வந்து ஒரு அக்யூரேட் நம்பர் தான் சொல்லுமா. இப்போ என்னோட ஏஜ் வந்து 23 அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன் ஏஜ் 23 அப்படின்னு அக்யூரேட்டாக சொல்லணும். நீங்கள் மார்க்ஸ் வந்து மேக்ஸில் 85 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்னோடய மார்க் வந்து 85 அதில் எந்த மாற்றமே இல்லை. 85 இருக்கலாம்லாம் சொல்ல முடியாது. உங்கள் மேக்ஸிமம் போட்டிருக்க மார்க் உங்கள் பேப்பரில் தான் அதுதான் உங்கள் மார்க். அப்போ அக்யூரேட்டாக ஒரு டேட்டா சொல்கிறாங்கன்னா அதுதான் அன்க்ரூப்டு டேட்டா ஆர் டிஸ்க்ரீட் டேட்டான்னு சொல்கிறாங்க. அன்க்ரூப் டேட்டா கேன் பி அஷ்யூம்டு ஒன்லி ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்கணுமா அண்ட் எக்ஸாக்ட் மெஷர்ஸாக இருக்கணுமா. These are the data that cannot have a range of values. Range of value na 10 to 20 இருக்கலாம் என் மார்க் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் அக்யூரேட்டாக சொல்லணும். அப்போ ரேஞ்ச் இருக்கக்கூடாது அதில். அப்போ யூஷுவல் வே ஆஃப் ரெப்ரசன்ட் திஸ் இஸ் பை அ பார் கிராஃப். மேக்ஸில் வந்து அக்யூரேட் நம்பரை கரெக்டாக வந்து மெஷர் பண்ணுறது பார் கிராஃப் தெரியும் உங்களுக்கு. பாராக கிராஃப் ஷீட்டில் போடுவாங்க. அது அக்யூரேட் நம்பரை வச்சு நம்ம போடலாம். இதுக்கு மேக்ஸிமம் வந்து எந்த கிராஃப் யூஸ் பண்ணுவாங்கன்னா பார் கிராஃப் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த அன்க்ரூப் டேட்டாக்கு இந்த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல். இப்போ இந்த ஸ்கூலில் இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அக்யூரேட்டாக தான் சொல்லுவீங்க. இல்லை ஒரு 10 டீச்சர் இருக்கலாம் 15 டீச்சர் அப்படிலாம் சொல்ல முடியாது. கரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூலில் எத்தனை டீச்சர் இருக்காங்களோ உங்கள் ஸ்கூல் பிரின்சிபலுக்கு தெரியும் இத்தனை டீச்சர் தான் இருக்காங்க. அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. நியூவாக வந்தால் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 30 டீச்சர் இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது யாராலையும். இத்தனை 30 டீச்சர்னா 30 டீச்சர் 50 டீச்சர்ஸ்னால் 50 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லணும். அக்யூரேட் நம்பர் இது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் இன் அ கேம். இப்போ ஒரு பிளேயர் ஒரு கிரிக்கெட் கேம் எடுத்துக்கோங்க ஒரு ஃபுட்பால் கேம் எடுத்துக்கோங்க எந்த கேம்லேயும் சொல்லுவீங்களா ஒரு டீமுக்கு இத்தனை பிளேயர்ஸ் தான் இருக்கணும். அவங்க வெளியில் போயிட்டா வேணால் இன்னொருத்தவங்க வரலாம். பட் அந்த மேட்ச்சுக்கு அந்த டீமில் இத்தனை பிளேயர்ஸ் தான் இருக்கணும்னு அக்யூரேட்டாக தானே சொல்லுவீங்க. அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் ஃபார் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இன் அன்க்ரூப் டேட்டா. இது ஃபுல்லாக அன்க்ரூப் டேட்டாக்கு. தென் வந்து சொன்னேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் ஃபார் குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா அது இன்னொரு பேரில் என்ன சொல்லுவாங்க கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்போது குரூப் டேட்டானா என்னென்னா குரூப் டேட்டா இஸ் எனி வேல்யூ வித்தின் அ சர்டைன் இன்டர்வல். ஒரு இன்டர்வல் இருக்கும் அது ரெண்டுக்கு நடுவில். இப்போ 10 to 20 அப்படின்னா ஒரு ஐஃபன் மாதிரி போட்டிருப்பீங்க. ஒரு இன்டர்வல் இருக்கணும். அதுதான் என்ன சொல்கிறாங்க குரூப்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. The data can take values between certain range with the highest and lowest value. highest and lowest value இப்போ 10 to 20 நான் சொல்கிறேன்னா 10 வந்து லோயஸ்ட் 20 வந்து ஹையஸ்ட். அப்போ 10லேருந்து 20க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. கண்டினியூஸ் டேட்டா கேன் பி டேபிளேட்டட் இன் வாட்
is called as frequency distribution. They can be graphically represented using histogram. அப்போ பார் மாதிரி போட்டு நம்ம அது மேலே ஒரு கிராஃப் மாதிரி அதுக்கு மேலேயே போட்டிருப்பாங்க. அப்படி இப்போ ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. அது மூலியமாக வந்து நம்ம குரூப்டு டேட்டா ஆர் கண்டினியூஸ் டேட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் டேட்டாக்கு ஏஜ் ஆஃப் பர்சன் இன் அ வில்லேஜ். ஓகே, ஒரு வில்லேஜில் வந்து இத்தனை பேரோட ஏஜ் பார்த்துக்கோங்க. இப்போ வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 30 பேர் அந்த வில்லேஜில் இருக்காங்களா. அவங்க ஏஜ் வந்து எதுலேருந்து எது வரையும் அப்படின்னா வயசானவங்களாவே உங்களுக்கு தெரியும்ல. எதுக்கு மேலே நீங்கள் வயசானவங்கன்னு சொல்லுவீங்க? 50 அபவ், இல்லைனா 55 இல்லை 60 அபவ் வச்சுக்கலாம். 60 to அபவ் 60 அபவ் இருக்கவங்களாம் என்னது ஓல்டு பீப்புள்னு வச்சுக்கலாம் நம்ம. அது இப்போ கரெக்டாக சொல்லுவீங்களா? இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா சொல்லுவீங்கன்னா ஜஸ்ட் நியூ பார்ன் டு 0 to எது வரையும் சில்ட்ரன் சொல்வீங்க? ஒரு 15 ஏஜ். 0 to 15 ஏஜ் இல்லை 0 to 17 ஏஜ் வரையும் இருக்கவங்க எல்லாமே என்ன சொல்லுவீங்க? 0 to தானே சொல்கிறீங்க. அப்போ 0 பிறந்த பேபியிலேருந்து 17 இயர்ஸ் இருக்க பசங்க வரையும் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அதான் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம ரேஞ்ச் வச்சு எழுதணும்னா அதுதான் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. அதாவது குரூப்டு டேட்டாவுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஆமாம், குரூப் டேட்டா கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்கிறாங்க. தி ஹைட் அண்ட் த வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் யுவர் கிளாஸ் அப்படி தான். ஆமாம், அதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். உங்கள் கிளாஸில் வந்து ஹைட் வெயிட் இத்தனை பேர் இத்தனை ஹைட்டில் இருக்காங்க, இத்தனை பேர் இத்தனை வெயிட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ் டேட்டா, அதாவது குரூப் டேட்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஒரு ஐஃபன் போட்டு இதுலேருந்து இது வரையும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? கண்டினியூஸ் டேட்டா. இப்போ அதில் மொதல் நம்பர் எப்படி இருக்கும்? ஸ்மாலாக இருக்கும். அந்த திஸ் நம்பர் வந்து எப்படி இருக்கும்? ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் அப்படின்னா the range of the variable is grouped into number of classes and each group is known as class interval னு சொல்கிறாங்க. ஒரு வேரியபிள், ஒரு சில வேரியபிளை வந்து ஒரு குரூப்டு, ஐ மீன் குரூப்னா என்ன இன்டர்வல்ஸில் எழுதுகிறாங்க. அப்படி எழுதுகிறப்ப அதை தான் என்ன சொல்கிறாங்க? கிளாஸ் இன்டர்வல்னு சொல்கிறாங்க. the difference between the upper and the lower limit of the class is known as கிளாஸ் இன்டர்வல். இப்போ வந்து ஒரு 20, அடுத்த நம்பர் வந்து நான் 24 அப்படி போட்டிருக்கேன்னா அடுத்த நம்பர் 28. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4 டிஃப்ரென்ஸ் இருக்கா? அதான் என்ன சொல்கிறாங்க? கிளாஸ் இன்டர்வல்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா அப்பர் லிமிட்லேருந்து லோயர் லிமிட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ நான் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 10 to 20 சொன்னேன்னா அப்போ அப்பர் லிமிட்டில் இது பெரிய நம்பர் 20 மைனஸ் லோயர் லிமிட்னா 10. அப்போ 20ல் 10 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கிளாஸ் இன்டர்வல் 10 கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு வேல்யூக்குரியதை என்ன சொல்கிறாங்க? 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போது இதை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு புரியும். கிளாஸ் இன்டர்வல் வந்து 2 டைப்ஸில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50 அப்படிலாம் கொடுத்துருக்காங்களா? அதுதான் உங்களோட கிளாஸ் இன்டர்வல்னு நான் சொல்கிறேன். மார்க் ஆஃப் CI. சரி, இப்போ வந்து கிளாஸ் இன்டர்வல் வந்து 2 விதமாக எழுதலாம். ஒன்று வந்து கண்டினியூஸாக வரும், இன்னொன்று வந்து எப்படி வரும்னா டிஸ்கண்டினியூஸாக வரும். கண்டினியூஸ் அப்படின்னா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 10 to 20ன்னு கொடுத்துருக்காங்களா? அடுத்து பாருங்களேன் 20 to 30, அந்த எண்டிங் ஆகிற நம்பர் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து பாருங்கள் 30 to 40, அடுத்து 40 to 50 எண்ட் ஆகுறது ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து கண்டினியூஸாக வருதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் செகண்ட் டிஸ்கண்டினியூஸ் சீரீஸில் 11 to 20, 21 to 30, 31 to 40 அப்படின்னு ஒரு கண்டினியூஸே இல்லை பாருங்கள். எண்டார நம்பரோட ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது, 21 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம சம் செய்கிறப்ப கிளாஸ் இன்டர்வலுக்கு கண்டினியூஸாக இருந்தால் தான் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் பேசிக் வந்து எப்பயுமே வந்து சம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வலில் இருக்க சம் எப்படி இருக்கணுமா? எண்டிங் ஆகிருக்கிறது தான் ஸ்டார்டிங்காக இருக்கணும். 10 to 20னா அடுத்து 20 to 30, அடுத்து 30 to 40 அப்படி இருந்தால் தான் உங்களால் சம் செய்ய முடியும். இல்லைனா நீங்கள் சம் செய்ய முடியாது. நீங்கள் இப்படி மாற்றிக்கிட்டு கரெக்டாக இதே மாதிரி வர மாதிரி எண்டிங் தான் ஸ்டார்டிங்காக வர மாதிரி கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டு தான் என்ன பண்ண முடியும்? சம் செய்ய முடியும். எப்படி வந்து டிஸ்கண்டினியூஸாக கண்டினியூஸாக மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள். கன்வர்ஷன் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் சீரீஸ் இன்டு அ கண்டினியூஸ் சீரீஸ் உங்கள் புக்கில் தான் இருக்குது. இது illustration 1 பாருங்கள். இப்போ 10 to 20 இருக்கா? 21 to 30 பாருங்கள். 20, 21 கண்டினியூஸாகவே இல்லை பாருங்களேன். எண்டிங் ஸ்டார்டிங்காக இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும்னா 21ல் 20 போச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? 1 தானே போகும். அந்த 1 தானே டிஃப்ரென்ஸாக வருது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா 11 to 20ல் ஒரு ஆஃப் என்ன செஞ்சுருக்கோம்? லோயர் பவுண்ட்ரி இருக்கா? அப்போ நம்ம 11 minus 1/2 அப்படின்னா ஒன்று நீங்கள் ரொம்ப இதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரொம்ப ஈஸி, ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்க சொல்லித்தரேன். அந்த டேபிள் மட்டும் பாருங்களேன். அந்த வயலட் டேபிள் இருக்குது பாருங்களேன், அதை பார்த்துக்கோங்க. அதில் தான் பண்ணுறாங்க, ஒன்றும் இல்லை. கடைசியாக வந்து illustration 1 கீழே 11 to 20 கேப்புன்னு கொடுத்துருக்காங்களா? ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்து அதில் அந்த 20 அப்படின்றதில் ஒரு 0.5 மைனஸ் பண்ணிவிட்டு
அடுத்து 0.5 ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 21 இருக்குல்ல ஹையஸ்ட் நம்பர், அதில் ஒரு 0.5 வந்து மைனஸ் பண்ணுங்கள். 0.5 ஆட் பண்ணிட்டு 0.5 கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், 11 to 20 இருக்க இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், 11 to 20.5 வச்சுக்க போகிறேன். அடுத்து 21 இருக்கா அடுத்து 1, அதில் 20.5 to 30 அப்படின்னு வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி தான் எனக்கு வரும், ஒன்று வரும். ஜஸ்ட் இதே மாதிரி தான் வரும் எல்லாமே. ஃபஸ்ட்டு 11 to 20.5, அடுத்து 20.5 to 30.5, அடுத்து 30.5 to 40.5, அடுத்து 40.5 to 50.5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஜஸ்ட் அவ்வளோதான். பாருங்களேன், உங்களுக்கு அதை தான் உங்களுக்கு லோயர் பவுண்ட்ரி அப்போர்ட் பவுண்ட்ரின்னு போட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இன்டர்வலில் ஒரு 0.5 கூட்டிக்கிட்டு அடுத்து 21 இருக்குல்ல அந்த நம்பரில் ஒரு 0.5 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துடும், கரெக்டாக வந்து கிளாஸ் இன்டர்வல் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்போ இந்த அதுதான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜராக கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை, அதை பார்த்து குழப்பிக்க வேணாம். இந்த வயலட் கலர் இருக்க டேபிளில் பாருங்களேன், அவங்க 11, 20, 21 அப்படி கொடுத்துருக்காங்களா. இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா பாருங்கள். அவங்க நம்பர்லேருந்து பண்ணுறாங்க. எஸ், நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்பரில் என்ன பண்ணுறோம், 11 இருக்குது 10.5 மாற்றிக்கிறாங்க. அடுத்து இங்கிட்ட என்ன பண்ணுறாங்க, 20.5 ஆட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 20.5 இங்கே வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன வருது, 30.5. அந்த 0.5 குறைச்சிக்கிட்டு இதில் ஃபுல்லாக இன்டர்வலில் ஃபஸ்ட் 11, 21, 31, 41 எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க, 0.5 குறைச்சிக்கிட்டு அடுத்து இங்கே 20, 30, 40, 50 இருக்குல்ல அதில் 0.5 கூட்டிக்கிறாங்க. இப்படி நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிளாஸ் இன்டர்வல் சேம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் சேம் ஆயிடுச்சா. இப்படி ஆயிடுச்சாவே நம்ம ஈஸியாக வந்து இப்படி வந்துட்டாவே நம்ம சம்ஸு செஞ்சிடலாம். அவ்வளோதான் உங்களுக்கு இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு கான்செப்ட்ஸ். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சார்ட் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மேக்ஸிமம் நீங்கள் நியூஸில் பார்க்குறதுனா வந்து கொரோனா அந்த இதுக்காண்டி அவங்க பை சார்ட் போட்டிருப்பாங்க. இத்தனை % இந்த ஏரியாவில் வந்து இருக்குது, இத்தனை இந்த ஊரில் இருக்குது அப்படின்னு பை சார்ட் போட்டிருப்பாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும் பை சார்ட். அப்போ பை சார்ட் அப்படின்னா, பை சார்ட் இஸ் அ சர்க்குலர் கிராஃப் which shows the total value with its components. The circle is divided into sectors and the area of the sectors is proportional to the information given. The area of a circle represents the total value and the different sectors of the circle represents the different components. In the pie chart, the data are mostly expressed in percentageல தான் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே percentageல தான் pie chartல கொடுத்துருப்பாங்க. Each component is expressed as percentage of the total value. அந்த வேல்யூக்குரியதை பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணி தான் இப்படி தான் பை சார்ட் நம்ம போட போகிறோம். பை சார்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் டேட்டா இப்போ இந்த ஏரியா 30% இருக்காங்க அப்படின்னா அதான் 30 நம்ம இருக்கிறதுல அதான் ஹையஸ்ட் பார்ட் மாதிரி பிரித்து அதை கலர் பண்ணி கலர்ஃபுல்லாக பர்சன்டேஜில் போடுறாங்க அந்த நம்பரில் இல்லாமல். அதுதான் வந்து பை சார்ட்டுன்னு சொல்கிறாங்க. Method of constructing and pie chart. இப்போ pie diagram is so called because the entire graph looks like an American food pie. அப்படின்னா எதுக்கு வந்து இதுக்கு பை சார்ட் அப்படின்னு நேம் வந்துச்சுன்னா, அந்த டயக்ராமை பார்த்தோம்னா அப்படியே வந்து அமெரிக்கனில் ஒரு ஃபுட் இருக்குது பையனு அது மாதிரி இருக்கான். ஸோ அது வந்து இப்படி கட்டாக நம்ம பீஸா கூட இப்போ பார்த்துக்கலாம். பீஸா அப்படி தானே கட் பண்ணுவாங்க, ஸ்லைஸாக அப்படி. பீஸா இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் நம்மளுக்கு பை சார்ட் சொல்லலாம். அதே மாதிரி கட் பண்ணுறதுனால என்ன சொல்கிறாங்க, அதுக்கு பை அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த ஸ்லைஸாக கட் பண்ணுறதுனால அதுக்கு பைன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. தென் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அ பை சார்ட், எப்படி வந்து பை சார்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு சர்க்கிள்னாவே ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனை டிகிரின்னு கேட்டால் நீங்கள் ஈஸியாக கண்ணை மூடிட்டு சொல்லணும். எவ்வளோ, 360 டிகிரி. தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. சர்க்கிள்னாவே டோட்டலாக ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு எத்தனை டிகிரி இருக்கணும், 360 டிகிரி இருக்கணும். அதில் பாதி சர்க்கிள், அதாவது செமி சர்க்கிளுக்கு வந்து 180 டிகிரி இருக்கணும். 180 + 180 எவ்வளோ வரும் உங்களுக்கு, 360. பாதி எவ்வளோ வந்துடும், 360 வந்துடும். அப்போது என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் சொல்லியிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் பேரால் உங்களுக்கு. In a pie chart we know that the various components are represented by the sectors of a circle and the whole circle represents the sum of the value of the components. Therefore, the total value of 360 degree at the center of the circle is divided into different sectors according to the value of the components ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேல்யூக்கு பொறுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த 360 டிகிரியை அப்படியே பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரவுண்டில் வந்து அதிகமான பார்ட் கொடுக்குறோம். அப்படி தானே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30%னா அது இருக்கிறதுலே 30% தான் அதிகமாக இருக்குது பாருங்களேன், அதுதான் பெருசாக இருக்குது. அடுத்து 20%, அதோட 25, அதோட அதுக்கப்புறம் பெருசு 20, அடுத்து 15, அடுத்து 10, அப்படி தானே இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. இதை வச்சு சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் நம்ம பிரிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ அந்த வேல்யூ ஆஃப் த காம்பனன்ட் டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 போட்டால்
அதான் பர்சன்டேஜ் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பார்த்துக்கோங்க. value of the component divided by total value into 360 degree. Sometimes the value of the component percentageல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி இப்படி கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த percentage divided by 100 போட்டுக்கணும் into 360 போட்டிங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடலாம். சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் தி காம்பனண்ட். ஒருவேளை வேல்யூஸாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். The central angle of the component is equal to value of the component divided by total value into 360. ஒருவேளை அது வந்து டிகிரியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பை சார்ட்டில் அப்படின்னா the central angle of the component is equal to percentage of the component divided by 100 into 360 போடுங்க. அவ்வளோதான். இதோட உங்களுக்கு இந்த exercise 6.1 குறி கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை ஃபுல்லாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக வந்து exercise 6.1 ஃபுல்லாக போட்டுடலாம். தென் நம்ம exercise சம்ஸ்க்கு போவோம். அவ்வளோதான் இதோட. Thank you so much.